Hello aspirants, welcome to Fight Club. First of all, ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வீடியோஸ்க்கு கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கீங்க. அண்ட் வி ஆல்சோ பிலீவ் தட் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட் அப்படிங்கிறது பெஸ்ட் குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதனால் உங்களோட ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு வந்துட்டு பெஸ்ட்டாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னு வி ஆர் திங்கிங். ஸோ கண்டிப்பாக இந்த சீரீஸை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. நம்ம அடுத்தடுத்து லான்ச் பண்ண போகிற சீரீஸும் கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ தட் ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புரிதுங்களா? ஸோ ஏன்னா வந்துட்டு இனிஷியலாக நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத தாண்டி போக போக அந்த என்தூசியாசம் கொஞ்சமாக கம்மியாயிடும். ஓகே, ஸோ வி ஹேவ் ப்ராட் இன் வேரியஸ் இன்டர்வென்ஷன்ஸ். இப்போது ஸ்லைட்ஸோட குவாலிட்டியாக இருக்கட்டும், அனிமேஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் போடுறதுக்கு காரணமே உங்களை என்கேஜிங்காக வச்சிருக்கிறதுக்காக தான். ஸோ நம்ம சைட்லேருந்து இவ்வளோ எஃபர்ட் எடுக்கும் போது ஸ்டூடெண்ட் சைட்லேருந்துமே தே ஹேவ் டு கம்ப்ளீட் த வீடியோ, டேக் ஷார்ட் நோட்ஸ், ஸோ தட் ப்ரிலிம்ஸ்க்கான ரிவிஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஷார்ட் நோட்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். புரிதுங்களா? ஸோ இந்த மேங்க்ரூவ் கவர் நான் ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ண மாதிரி இந்தியன் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆனால் மேங்க்ரூவ் கவரை மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணல. ஏன்னா மேங்க்ரூவ் கவர் ஜஸ்ட் ஒரே ஒரு சிங்கிள் ஸ்லைட் மட்டும் தான். ஸோ இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், மேங்க்ரூவ் ஈகோ சிஸ்டமுக்கு பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நீங்கள் எந்த வேறு சோர்ஸுமே ரெஃபர் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் இந்த ஹோலிஸ்டிக்கான ஃப்ரேம் வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணும், மேங்க்ரூவ்ஸை பற்றி ஒரு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துகிட்டு வரும். ஈவன் நீங்கள் நோட் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, இந்த ஸ்லைட்ஸோட விஷுவல் ரெப்ரசன்டேஷன் மூலியமாக யூ வில் பி கெட்டிங் டு நோ மேங்க்ரூவ்ஸ்னால் இதுதான், மேங்க்ரூவ்ஸ் இங்கே தான் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, மேங்க்ரூவ்ஸ்க்கு இதெல்லாம் தான் தேவை, மேங்க்ரூவ்ஸோட இம்பார்ட்டன்ஸ் இதுதான் அப்படிங்கிற மாதிரி யூ கேன் கெட் அன் ஐடியா. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம், let us get into the video. ஸோ இந்த சாப்டரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவை வந்து 5 சாப்டர்ஸாக வந்து நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மேங்க்ரூவ்ஸோட பேசிக்ஸ் அந்த டிஸ்ட்ரிபியூஷன், செகண்ட் ஒன் மேங்க்ரூவ்ஸோட அடாப்டேஷன், அண்ட் தேர்ட் கிளைமேட் சேஞ்சுக்கும் மேங்க்ரூவ்ஸ்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, அண்ட் ஃபோர்த்து தான் comes our Indian State of Forest Report, which is a very small content. ஓகேங்களா? அண்ட் லாஸ்ட்லி மேங்க்ரூவ் கன்சர்வேஷனில் இன்டர்நேஷனல் லெவலில் என்ன இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க, இந்தியா லெவலில் என்ன இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதோட இந்த வீடியோ முடிக்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு பெரிய வீடியோ. ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்க்கணும். ஓகே, ஸோ கம்மிங் டு தி ஃபஸ்ட் சாப்டர், மேங்க்ரூவ் ஈகோசிஸ்டம். ஸோ மேங்க்ரூவ் ஈகோசிஸ்டமை நம்ம இந்தியன் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட்டை என்ன டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா, தே ஆர் ஃபேக்கல்டேட்டிவ் ஹாலோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த டேர்மை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஹாலோஃபைட்ஸ்னால் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ ஹாலோஃபைட்ஸ்னால் சால்ட் டாலரேட்டிங் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹாலோஃபைட்ஸ்லேயே 2 விதமான டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஆப்ளிகேட் ஹாலோஃபைட்ஸ்னு சொல்லுவோம், இன்னொன்று ஃபேக்கல்டேட்டிவ் ஹாலோஃபைட்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஆப்ளிகேட் ஹாலோஃபைட்ஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சீக்ராஸ். ரொம்ப ஹை சலைனிட்டி உள்ள என்வாயன்மெண்ட்டில் மட்டும்தான் அதனால் உயிர் வாழ முடியும். அதே அந்த சீக்ராஸை கொண்டு வந்து நீங்கள் ஒரு கம்மியான சலைன் என்வாயன்மெண்ட்டில் இருந்து பிளான் பண்ணிங்கன்னா அது உயிர் வாழாது. புரியுதுங்களா? அதுதான் ஆப்ளிகேட் ஹாலோஃபைட்னு சொல்லுவோம். இதே மேங்க்ரூவ் ஈகோசிஸ்டம் அப்படி கிடையாது. இது கரெக்டாக இந்த இன்டர்டைடல் ஜோன்ஸில் இருக்கிறனால இந்த இடத்துல ஃப்ரெஷ் வாட்டரும் இருக்கும், உங்களுக்கு சால்ட் வாட்டரும் இருக்கும், இது ரெண்டும் மிக்ஸ் ஆன பிராக்கிஷ் வாட்டரும் இருக்கும். அப்போது இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் என்வாயன்மெண்ட்டில், அதாவது வேரியிங் என்வாயன்மெண்டல் கண்டிஷன்ஸில் மேங்க்ரூவ்ஸ்னால த்ரைவ் ஆக முடியும். அதனால தான் இதை ஃபேக்கல்டேட்டிவ் ஹாலோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன தான் இது வந்து சலைன் என்வாயன்மெண்ட்டில் இருந்தாலும் மேங்க்ரூவ்ஸும் ஒரு ட்ரீ தான். அது உயிர் வாழ்கிறதுக்கு என்ன வேணும், ஃப்ரெஷ் வாட்டர் தான் தேவைப்படும். அது என்ன தான் சால்ட் சலைன் வாட்டரை வந்துட்டு உள்ளே எடுத்துக்கிட்டாலும் ஃப்ரெஷ் வாட்டராக அதை கன்வெர்ட் பண்ணி சால்ட் என்ன பண்ணிடும், உங்களுக்கு எக்ஸ்க்ரீட் பண்ணி வெளியே தள்ளிடும். புரியுதுங்களா? ஸோ அதனாலேயே மேங்க்ரூவ் அப்படிங்கிறது ஒரு யூனிக்கான ஒரு ஈகோசிஸ்டமாக நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ அண்ட் இன்னொரு 2 முக்கியமான ஃபேக்ட் என்னென்னா, இப்போ ஈகோசிஸ்டம் சர்வீஸ்னால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஈகோசிஸ்டம் சர்வீஸ் எல்லா ஈகோசிஸ்டமும் கொடுக்குறது தான். இப்போ ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் எடுத்துட்டிங்கன்னா ஆக்சிஜன் நம்மளுக்கு கொடுக்குது, கார்பன் டை ஆக்சைடு உள்ளே வாங்கிக்குது, மைக்ரோ கிளைமேட்டை ரெகுலேட் பண்ணுது, மழை வர்றதுக்கு காரணமாக இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம காசு கொடுக்குறது கிடையாது, கரெக்டாக? பட் தட் ஈகோசிஸ்டம் இஸ் ப்ரொவைடிங் பிளென்டி ஆஃப் சர்வீசஸ், கரெக்டாக? இதை தான் ஈகோசிஸ்டம் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இருக்கிறதுலே அதிகப்படியான ஈகோசிஸ்டம் சர்வீஸ் கொடுக்குறது யாருன்னு கேட்டிங்கன்னா கோரல் ரீவ்ஸ் தான். ஓகே, அதுக்கு அடுத்து செகண்ட் பிளேஸில் யார் இருக்கா, நம்ம மேங்க்ரூவ் ஈகோசிஸ்டம். புரியுதுங்களா? இது ஒரு முக்கியமான ஃபேக்டாக உங்களுக்கு தெரியணும். இந்த மாதிரி யூபிஎஸ்சியில் கேட்பாங்க அரேஞ்சிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு கார்பன் சிங்க். ஸோ கார்பன் சிங்க் அப்படிங்கிறது, கார்பன் சோர்ஸ் அப்படிங்கிறதும் நீங்கள் வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்போ இந்த கார்பன் சோர்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ லெட் அஸ் அஸ்யூம் ஒரு ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் ஜென்ரலி கன்சிடர் டு பி ஏ கார்பன் சிங்க். ஏன்னா அட்மாஸ்பியரில் இருக்க கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுது, அப்படியே அப்சர்வ் பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸ் மூலியமாக ஆக்சிஜனை வெளியே கொடுக்குது, கரெக்டாக? அப்போது அதை கார்பன் சிங்க் அப்படின்னு சொல்லுவோம். கார்பன் போய் ஸ்டோர் ஆகிற இடம். பட் லெட் அஸ் அஸ்யூம் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் நடக்குது ஒரு சம்மர் டைமில். அப்போ என்ன ஆகும்னா, இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் நடக்கிறனால ஸ்டோர் ஆகிருக்க கார்பன்லாம் கார்பன் டை ஆக்சைடை திரும்ப அட்மாஸ்பியருக்கு வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அப்போது இப்போ மாடர்ன் டேயில் குளோபல் வார்மிங் நடந்துட்டு இருக்க ஏரால கார்பன் சிங்கை தான் அதிகப்படுத்தணும்னு பேசுகிறோம், கார்பன் சோர்ஸை கம்மி பண்ணணும்னு பேசுகிறோம். ஓகே, இருக்கிறதுலே
வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கார்பன் சிங்க் யாருன்னு கேட்டிங்கன்னா ஓஷன்ஸ் தான். ஓகே, டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டமில் ஃபஸ்ட்டு பிளேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பீட்லேண்ட்ஸ். பீட்லேண்ட்ஸ்க்கு அடுத்து மேங்க்ரூவ்ஸ். சார் இந்த பீட்லேண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சதுப்பு நிலப்பகுதிகள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, புரியுதுங்களா? அங்கே வந்துட்டு இந்த ஆர்கானிக் மேட்டர் வந்துட்டு கம்ப்ளீட்டாக டீகம்போஸ் ஆகிருக்காது. ஓகே, இப்போது ஸ்வாம்ஸாக இருக்கட்டும், மார்ஷஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நம்ம பீட்லேண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி கீழே எடுத்துகிட்டு வருவோம். இப்போ இந்த பீட்லேண்ட்ஸை கன்சர்வ் பண்ணுறதுக்கு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு இனிஷியேட்டிவ் இருக்குது. அது என்ன இனிஷியேட்டிவ்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஜஸ்ட் அ பேசிக் இன்ட்ரோ ஆஃப் மேங்க்ரூவ்ஸ். ஸோ லெட் அஸ் ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இந்த மேங்க்ரூவ்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, புரியுதுங்களா? ஸோ நீங்கள் நல்லா இந்த மேப்பை வந்து அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிய வரும். நீங்கள் மங்கப்பே அடிக்க தேவையில்லை. வி ஹேவ் இண்டிகேட்டட் 2 லைன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோவில் இப்போ போகும். அப்போது வி கேன் கன்க்ளூட் தட் மேங்க்ரூவ்ஸ் வந்து ட்ராபிக்கல் ரீஜன்லையும் சப்ட்ராபிக்கல் ரீஜன்லையும் தான் இருக்குது. ஓகே, டெம்பரேட் ரீஜன்லையும் நம்ம பார்க்க முடியறது கிடையாது, போலார் ரீஜன்லையும் நம்மளால் பார்க்க முடியறது கிடையாது, புரியுதுங்களா? இதை நீங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டீங்க. பிகாஸ் வி ஹேவ் ரெப்ரசன்டட் இன் சச் அ மேனர், புரியுதுங்களா? இதுக்கு ஏதாவது ரீசன் நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மேங்க்ரூவ் வந்துட்டு ட்ராபிக்கல் ரீஜனில் ஏன் இருக்குது, ஏன் டெம்பரேட் ரீஜனில் இல்லை அப்படின்னா, டெம்பரேட் ரீஜனில் ஃப்ராஸ்ட் கண்டிஷன் இருக்கும். மேங்க்ரூவ்ஸ்னால ஃப்ராஸ்ட்டை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதனால் டெம்பரேட் ரீஜனை நம்மளால் பார்க்க முடியறது கிடையாது. இது செகண்டரி ரீசன் தான். ப்ரைமரி ரீசன் மேபி நிறைய பேர் இதை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. என்னென்னா, இப்போ நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் உங்களுக்கு, ஒரு சால்ட் வாட்டரை உள்ளே எடுத்துக்கிட்டு தான் ஃப்ரெஷ் வாட்டரை மட்டும் அதுலேருந்து பிரிச்சுட்டு சால்ட் எக்ஸ்க்ளூட் பண்ணுதுன்னு உங்களுக்கு சொன்னேன். எக்ஸ்க்ரீட் பண்ணிடுது மேங்க்ரூவ்ஸ்னு சொல்லிட்டு. இந்த ப்ராசஸ் ரிக்வயர்ஸ் ஹை அமௌண்ட் ஆஃப் சன்லைட், ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. இது எங்கே உங்களுக்கு கிடைக்கும்? ட்ராபிக்கல் ரீஜனில். ஸோ அப்போ அந்த ட்ராபிக்கல் சப்ட்ராபிக்கல் ரீஜனில் தான் ஹை அமௌண்ட் ஆஃப் சன்லைட் இருக்கனால அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணிட்டு அதிகப்படியான டிரான்ஸ்பிரேஷனை மேங்க்ரூவ் பண்ணுது. இது மூலியமாக தான் சால்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வெளியே வருது, புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் நம்ம யூபிஎஸ்சிக்கு படிக்கணும். ஜஸ்ட் லைக் தட் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மேங்க்ரூவ்ஸ்னால் ட்ராபிக்கல் சப்ட்ராபிக்கல் ரீஜனில் இருக்கும் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஓகே, ஏன் மற்ற இடத்துல இல்லை, ட்ராபிக்கல் சப்ட்ராபிக்கல் ரீஜனில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ரீசன் நம்மளுக்கு தெரியணும், புரியுதுங்களா? அண்ட் கம்மிங் பேக் டு தி மேப், திரும்ப அப்சர்வ் பண்ணுங்கள் எங்கே மேங்க்ரோவோட டென்சிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி. ஓகே, வி கேன் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நம்ம என்ன சொல்லலாம்னா, நம்ம இந்தியா பக்கத்தில் சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் தான் உங்களுக்கு என்னது அதிகப்படியான மேங்க்ரூவ் கவர் இருக்குது, புரியுதுங்களா? அது எந்த லெவலுக்குன்னா, குளோபல் லெவலில் 40% ஆஃப் மேங்க்ரூவ்ஸ் சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் தான் இருக்குது. ஓகே, அதுலேயும் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மேங்க்ரூவ்ஸும் இங்கே தான் இருக்குது. யார்? சுந்தர்பன்ஸ். ஸோ வெஸ்ட் பெங்காலில் வந்து சுந்தர்பன்ஸ் தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மேங்க்ரூவ்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். பட் கண்ட்ரி வைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா ஃபஸ்ட் பிளேஸ் கிடையாது, இந்தோனேஷியா தான் ஃபஸ்ட் பிளேஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பிளாக்லேருந்து செகண்ட் பிளேஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோ ரீஜன். சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் அதிகப்படியான மேங்க்ரூவ்ஸ், அதுக்கடுத்து மெக்சிகோ ரீஜனில் தான் அதிகப்படியான மேங்க்ரூவ்ஸ் நம்ம பார்க்க முடியுது, புரியுதுங்களா? ஸோ குளோபல் லெவலில் இந்த ஃபேக்ட் யூபிஎஸ்சிக்கு தாராளமாக போதும். ஓகேங்களா? ஸோ கமிங் டு இந்தியன் மேங்க்ரூவ்ஸ். ஸோ இந்தியன் மேங்க்ரூவ்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுந்தர்பன்ஸ்லாம் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். ஆனால் இந்த சுந்தர்பன்ஸ் கம்ப்ளீட்டாக இந்தியாவில் கிடையாது. 60% இந்தியாவில் இருக்குது, 40% உங்களுக்கு எங்கே இருக்குது? பங்களாதேஷில் இருக்குது, புரியுதுங்களா? இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளுக்கு என்ன சொல்கிறோம், ஒரு மேங்க்ரூவ் கவர் டென்சிட்டியில் நம்ம பேசுகிறோம். ஓகேங்களா? ஓவராலாகவே. ஓகே, பட் இந்தியாவில் வந்து என்னென்னா, இதை தாண்டியும் ரொம்ப முக்கியமான மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டாக நம்ம பார்க்குறோம். அப்படியே நீங்கள் சுந்தர்பன்ஸ் நோட் பண்ணுறீங்க இல்லையா வெஸ்ட் பெங்காலில், அப்படியே கொஞ்சம் கீழே வாங்கலேன், பித்தர்கனிக்கான்னு ஒன்று இருக்கா? பித்தர்கனிக்கா இன் ஒடிஷா இஸ் கன்சிடர்ட் டு பி த ஜெனட்டிக் பேரடைஸ் ஆஃப் மேங்க்ரூவ். ஓகேங்களா? வேர்ல்டு லெவல்லே. ஏன்னா அவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி நம்மளால் பார்க்க முடியும் ஒடிஷாவில். அதனால தான் நம்ம இந்தியாவை என்னன்னு சொல்கிறோம், தேர்ட் ரிச்சஸ்ட் இன் மேங்க்ரூவ் டைவர்சிட்டி ஆஃப்டர் ஆஸ்திரேலியா அண்ட் இந்தோனேஷியான்னு சொல்கிறோம். பிகாஸ் ஆஃப் பித்தர்கனிக்கா. அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸை பித்தர்கனிக்கா கேரி பண்ணுது. அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் கொரிங்காவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். அதுக்கான முக்கியமான ஃபேக்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடணும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் இது என்னென்னா, ஃபிஷிங் கேட்டுன்னு ஒரு ஸ்பீஷீஸ் இருக்குது. அதை கொரிங்காவில் நம்ம அதிகமாக பார்க்க முடியும். அந்த ஃபிஷிங் கேட் யார், அந்த ஃபிஷிங் கேட்டோட டீட்டெயில்ஸ் என்னன்னு நீங்கள் போய் நீங்கள் கூகுள் பண்ணி அதுக்கும் நோட்ஸ் எடுத்து வைக்கணும், புரியுதுங்களா? ஸோ அப்போது ஓவராலாகவே நம்ம மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் மேங்க்ரூவ் கவரோட மேப் இந்தியாவில் இங்கே பார்க்குறோம். பட் எங்கே அதிகமான டைவர்சிட்டி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்ணை மூடிட்டு சொல்லலாம், ஈஸ்ட் கோஸ்ட்டில் தான். ஓகே, ஸோ அதிகப்படியான ஸ்பீஷீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈஸ்ட் கோஸ்ட்டில் தான். ஏன்னா அங்கே தான் சுந்தர்பன்ஸ், பித்தர்கனிக்கா, கொரிங்கா, பிச்சாவரம் தமிழ்நாடுல இது எல்லாமே இருக்குது. இங்கே தான் அதிகப்படியான மேங்க்ரூவ் ஸ்பீஷீஸ் இருக்குது. இதுக்கப்புறம் வெஸ்ட் கோஸ்ட் கிடையாது. ஓகே, அந்த கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. ஈஸ்ட் கோஸ்ட்டுக்கு அப்புறம் அந்தமானில் தான் அதிகமான நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தான் வெஸ்ட் கோஸ்ட், புரியுதுங்களா? அந்த டிசெண்டிங் ஆர்டர் தான் நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், புரியுதுங்களா? அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்தியன் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட்டில் இந்தியாவில் 2 மேங்க்ரூவ் ஸ்பீஷீஸ் இருக்குது. இந்த மேங்க்ரூவ் ஸ்பீஷீஸ் வந்து பார்த்தீங்கன்னா IUCN ரெட் லிஸ்ட்டில் குளோபலி த்ரெட்டன்ட் லிஸ்ட்டில் இதை வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. எதுன்னு கேட்டிங்கன்னா சுந்தர்பன்ஸில் இந்த சுந்தரி ட்ரீன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சுந்தரி ட்ரீ வச்சு தான் சுந்தர்பன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ட்ரீ ஹெரிட்டேரியா ஃபோம்ஸ். ஓகே, இது மேங்க்ரூவ் ட்ரீ தான். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொனராஷியா கிரிஃபித்தி. இது ரெண்டும்
IUCN ரெட் லிஸ்ட்டில் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ நம்ம மேங்க்ரூவ் கவர் அண்ட் மேங்க்ரூவோட பேசிக்ஸ் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு மேங்க்ரூவ் அடாப்டேஷன். ஸோ இந்த மேங்க்ரூவ் ஏன் சார் அடாப்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சுற்றி இருக்க என்வாயன்மெண்ட்டில் ஏதோ ஒரு லிமிட்டிங் ஃபேக்டர் இருக்கும். அந்த லிமிட்டிங் ஃபேக்டருக்கு ஏற்ற மாதிரி தான் மேங்க்ரூவ் என்ன பண்ணும், தன்னை தானே அடாப்ட் பண்ணிக்கும். ஏன்னா அடாப்ட் பண்ணல அப்படின்னா அந்த ஸ்பீஷீஸ் என்ன ஆகிடும், செத்து போயிடும். கரெக்டாக? சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். ஓகே, ஸோ அந்த எக்காலஜிக்கல் பிரின்சிபல்லையே அடாப்டேஷன் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான ஒரு பிரின்சிபலாக நம்ம பார்க்குறோம். பிகாஸ் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படிங்கும்போது, ஃபிட்டஸ்ட்னா ஸ்ட்ராங்கானவங்கன்னு அர்த்தம் கிடையாது. யார் அடாப்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் சர்வைவ் ஆகுவாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல மேங்க்ரூவ் என்னென்ன லிமிட்டிங் ஃபேக்டர்ஸை சந்திக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேக் ஆஃப் ஆக்சிஜன். ஓகே, தண்ணிக்கடியில் இருக்கிறனால ஓகே அட்மாஸ்பியர் ஆக்சிஜனில் இழுக்க முடியறது கிடையாது. ஸோ அப்போது இந்த லேக் ஆஃப் ஆக்சிஜனை இது எப்படி எடுத்துக்குதுன்னா, இந்த மாதிரி ரூட் சிஸ்டம் இருக்கும். அதாவது மண்ணுக்குள்ளேருந்து மேல் நோக்கி வளர்கிற ரூட் சிஸ்டம். இது பேர் தான் என்ன சொல்லுவோம்னா நியூமேட்டோ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செகண்ட் இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், கீழே இருக்கிற இந்த ரூட் சிஸ்டமில் செகண்ட் இதில் நியூமேட்டோ ஃபோர்ஸ் ஆர் கேபிள் ரூட்ஸ்ன்னு இருக்குது. இதை தான் நியூமேட்டோ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நியூமேட்டோ ஃபோர்ஸ்லையும் நார்மலாக மேங்க்ரூவோட பார்க்லையும் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புள்ளியாக இருக்கும். செகண்ட் இமேஜில் இருக்குது பாருங்கள், இது பேர் லென்டிசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லென்டிசில்ஸ் மூலிமா டைரெக்டாகவே என்ன பண்ணிக்கும், மேங்க்ரூவ்ஸ் வந்து ஆக்சிஜனை அட்மாஸ்பியர்லேருந்து எடுத்துக்கும். இந்த லென்டிசில்ஸ் இந்த நியூமேட்டோஃபோர்ஸ் மேலேயும் சிச்சுவேட் ஆகிருக்கும், ட்ரீயோட பார்க்லேயும் இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரூட் சிஸ்டமில் நிறைய இடங்கள் இந்த லென்டிசில்ஸை பார்க்க முடியும். புரியுதுங்களா? அப்போது இந்த இடத்துல லிமிட்டிங் ஃபேக்டர் லேக் ஆஃப் ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜனை இது என்ன பண்ணிக்குது, லென்டிசில்ஸ் மூலிமா டைரெக்டாக அட்மாஸ்பியர்லேருந்து அப்சார்ப் பண்ணிக்குது. புரியுதுங்களா? செகண்ட் வந்துட்டு ஹையர் சலைனிட்டி. இதுவும் ஒரு என்வாயன்மெண்டல் லெவலில் ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ஸோ இந்த ஹையர் சலைனிட்டி எப்படி மேங்க்ரூவ்ஸ் எதிர்கொள்ளுதுன்னா அவ்வளோ சூப்பரான அடாப்டேஷன். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ட்ரூ இமேஜ் ஆக்சுவலாக. ஸோ மேங்க்ரூவ்ஸ் என்ன பண்ணுது உங்களுக்கு இந்த இடத்துல, ஸோ சால்ட் வாட்டர் உள்ளே எடுத்துக்கிட்டு அதில் ஃப்ரெஷ் வாட்டரை பிரித்து சால்ட்டை மட்டும் லீவ்ஸ் வழியாக என்ன பண்ணுது, வெளியில் எக்ஸ்க்ரீட் பண்ணிடுது. புரியுதுங்களா? இது ஒரு சூப்பரான அடாப்டேஷன். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போது மேங்க்ரூவ்ஸில் இலை உங்களுக்கு என்ன ஆகும், வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஓல்டர் லீவ்ஸ் என்ன ஆகும், கீழே உதிர்ந்துடும். கரெக்டாக? அப்போ மேங்க்ரூவ் என்ன பண்ணுன்னா, எந்த லீவ்ஸ் வந்து கீழே விழுக போதோ அந்த லீவ்ஸை மொத்த சால்ட்டும் என்ன பண்ணிடும், அக்யூமுலேட் பண்ணிடும். அக்யூமுலேட் பண்ணுறனால அந்த லீவ்ஸ் கீழே விழுகும்போது சால்ட்டும் அதோட சேர்ந்து என்ன ஆகிடும், கீழே போயிடும். ஓகே, ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லான அடாப்டேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு சலைன் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? தேர்ட் வந்து டைடல் இனண்டேஷன். எப்போ வந்து ஹை டைடு வருதோ அப்போ கிட்டத்தட்ட எல்லாமே மூழ்கிருமா. ஓகே, அப்போ மூழ்கிடுச்சுன்னா இப்போ மேங்க்ரூவ் வந்து ஒரு விதை விழுகுதுன்னு வைங்க, அது என்ன ஆகும், உங்களுக்கு தண்ணிக்குள்ளே மூழ்கிடும். புரியுதுங்களா? அதனால் மேங்க்ரூவோட அடாப்டேஷன் என்னென்னா, அதோட விதை எதுவுமே என்ன ஆகாது, தண்ணிக்குள்ளே மூழ்காது. இட் வில் பி பயோயன்ட், அப்படியே வந்து மிதக்கும். இது ஒரு முக்கியமான அடாப்டேஷன். இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு வந்துட்டு இந்த செகண்ட் பிக்சரில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஏற்கனவே என்ன ஆகும், மேங்க்ரூவ் அந்த ட்ரீயில் அட்டாச் ஆகிருக்கும் போதே விதை என்ன ஆகிடும், உங்களுக்கு க்ரோ ஆகிடும். சர்டன் எக்ஸ்டென்ட்டுக்கு க்ரோ ஆனதுக்கப்புறம் தான் தண்ணிக்குள்ளே விழுகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக திரும்ப என்ன ஆகிடும், அது ரொம்ப அதோட ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் க்ரோத்துக்கானது. ஸோ இது ரொம்ப முக்கியமான அடாப்டேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு சீட்ஸ். ஃபஸ்ட் இமேஜில் பார்த்தீங்கன்னா இதை ஸ்டில்ட் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லாட்டி பட்ரஸ் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்டெல்லாம் அந்த கடல் பக்கத்தில் இருக்கோ, டைடு வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுமா, அப்போ அது சாஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வேர் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இந்த ரூட் சிஸ்டம் இது வந்து அதிகப்படியாக இருக்கும். ஒரே ஒரு ரூட் இல்லாமல் அங்கே பாருங்கள், அந்த ஃபஸ்ட் பிக்சரில் நிறைய ரூட் சிஸ்டம் இருக்கா. இதனால் பயங்கரமான ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் உங்களுக்கு, அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் கீழே விழுந்துராது. இதெல்லாம் தான் முக்கியமான அடாப்டேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு மேங்க்ரூவ்ஸ். ஸோ நியூமேட்டோஃபோர்ஸ்லேருந்து, விவிபேரா சீட்ஸ்லேருந்து, பயோயன்ட் சீட்ஸ்லேருந்து, சால்ட் எக்ஸ்க்ரீஷன் த்ரூ லீவ்ஸ், இது எல்லாமே இம்பார்ட்டண்ட் அடாப்டேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு மேங்க்ரூவ்ஸ். புரியுதுங்களா? பட் இந்த மேங்க்ரூவ் ஸ்பீஷீஸ் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா இங்கே லெட்டஸ் அப்படியே அப்சர்வ் பண்ணுங்களேன், தண்ணி லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆக மேங்க்ரூவோட ரூட் சிஸ்டம் எப்படி டிஃபர் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நியூமேட்டோஃபோர்ஸ் வந்து இப்போது ஃபஸ்ட்டு பிக்சரில் இருக்க முடியாது. ஏன்னா எந்த இடத்துல வந்து சீ லெவல் ஓரளவுக்கு வந்துட்டு தண்ணி லெவல் கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல தான் இந்த ஏர் ரூட்ஸ் வந்து மேலே வர முடியும். ரொம்ப ஹைட்டுக்கு அதனால் வளர முடியாது. புரியுதுங்களா? அதனால் இந்த ஃபஸ்ட்டு பிக்சரில் பார்த்தீங்கன்னா சீ லெவல் ரொம்ப ஹையாக இருக்குது, வாட்டர் லெவல். அந்த இடத்துல நியூமேட்டோஃபோர்ஸ் கிடையாது. செகண்ட் இதில் நியூமேட்டோஃபோர்ஸ் இருக்குது, அந்த ஏர் ரூட்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து கொஞ்சம் போனீங்கன்னா நீ ரூட்ஸ் தான் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் என்ன பண்ணுது, உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அடாப்டேஷனை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிபிட் பண்ணிகிட்டு இருக்கு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டில். ஓகே, ஸோ அடாப்டேஷனும் ரொம்ப சூப்பராகவே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சும் மேங்க்ரூவ்ஸும். ஸோ இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து அதிகப்படியாக கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுது, அதுக்குள்ளே எடுத்துக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ எந்த ஒரு எக்கோசிஸ்டம் வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு உள்ளே இழுக்குதோ, இந்த ப்ராசஸ் பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா கார்பன் செக்வெஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது எங்கே போய் வந்துட்டு கார்பன் ஸ்டோர் ஆகுதோ அந்த இடத்து பேர் கார்பன் சிங்க் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் டிஃப்ரென்ஸ். கார்பன் செக்வெஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ப்ராசஸ். இந்த இடத்துல கார்பன் பாருங்கள், அந்த மேங்க்ரூவ் ட்ரீக்குள்ளே போகிற மாதிரி நான் காமிச்சிருக்கேன். அந்த ப்ராசஸ் பேர் கார்பன் செக்வெஸ்ட்ரேஷன். அந்த மேங்க்ரூவ் ட்ரீ அப்படிங்கிறது என்னது, இட் இஸ் ஏ கார்பன்
சிங்க். புரியுதுங்களா? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடு உள்ளே எடுக்குது ஃபோட்டோசிந்தசிஸ் மூலியமாக. அப்படி எடுக்கிற கார்பன் உங்களுக்கு என்ன ஆகுது? ட்ரீலையும் ரூட்ஸ்லையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் இந்த எல்லா இடத்துலையும் ஸ்டோர் ஆகுது. புரியுதுங்களா? இந்த கார்பன் இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பயோமாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பயோமாஸ் அப்படியே ஸ்டோர் ஆகிருக்கும். கரெக்டாக? எப்போ நீங்கள் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை அழிக்கிறீங்களோ அப்போ இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் என்ன ஆகும்? டீகம்போஸ் ஆகி வெளியே வர ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்மளுக்கு வந்துட்டு என்னது? பெனிஃபிஷியல். தேர்ட் ஸ்டெப், எப்போ நம்ம மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை அழிக்கிறோமோ அந்த கார்பன் உங்களுக்கு என்ன ஆகிடுது? வெளியே வர ஆரம்பிச்சிருது. அது வந்து நம்மளுக்கு நல்லது கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அடிஷ்னலாக உங்களுக்கு இன்னொரு கான்செப்ட் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த பயோமாஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த பயோமாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ரோஜீனியஸ் ஆர்கானிக் மெட்டீரியல். பயோமாஸ் எனர்ஜி கேள்விப்பட்டிருப்பீங்களா? இப்போ ஒரு மரத்தை வெட்டி அதுலேருந்து நம்மளால் என்ன பண்ண முடியுது? ஒரு எனர்ஜியை வந்து கிரியேட் பண்ண முடியுது. இப்போ அதை வந்து ஒரு ஃபயர் வுட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அப்போ அந்த பயோமாஸ் தான் உங்களுக்கு என்ன ஆகும்? அந்த இடத்துல எரியுது, அந்த ஆர்கானிக் மெட்டீரியல் அப்படிங்கிறது. இந்த பயோமாஸ் வந்துட்டு எதெல்லாம் வந்து மண்ணுக்கு மேலே இருக்கோ அதை அபோவ் கிரவுண்ட் பயோமாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இலைகளாக இருக்கட்டும், ஓகே, ஸ்டெம்மாக இருக்கட்டும், பிரான்ச்சஸாக இருக்கட்டும், இந்த இடத்துலையும் கார்பன் ஸ்டோர் ஆகிருக்கும். அதுதான் அபோவ் கிரவுண்ட் பயோமாஸ். புரியுதுங்களா? பிலோ கிரவுண்ட் பயோமாஸ்னால் முக்கியமாக என்னது? வேர் மட்டும்தான். இப்போது இந்த பிலோ கிரவுண்ட் பயோமாஸை நம்மளால் என்ன பண்ண முடியாது? சேட்டலைட் வச்சோ இல்லாட்டி ஒரு எக்யூப்மெண்ட் வச்சோ மெஷர் பண்ண முடியாது. அதுக்கான மெஷர்மெண்ட் ஃபேக்டர் தான் என்னென்னா ரூட் டு ஷூட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த மரம் மேலே இவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்னா, அதாவது மண்ணுக்கு மேலே இவ்வளோ வளர்ந்துருக்குன்னா இந்த மரத்தோட வேர் இவ்வளோ தூரம் போயிருக்குன்னு ஒரு டேட்டா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராஸஸ்க்கு இவ்வளோ தூரத்துக்கு வேர் போகும் அப்படிங்கிற ஒரு டேட்டா இருக்கும். ஸோ அப்போ அந்த ஷூட்டை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்? எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணி ரூட் எவ்வளோ தூரத்துக்கு உள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா? அண்ட் இந்த கான்செப்டில் நீங்கள் ப்ரிலிம்ஸ் ஸ்பெசிஃபிக்காக என்ன கற்றுக்கணுன்னா, குளோபல் லெவலில் அபோவ் கிரவுண்ட் பயோமாஸ் தான் அதிகம், 75%. பிலோ கிரவுண்ட் பயோமாஸ் எவ்வளோ உங்களுக்கு? 25%. அதுதான் நம்ம அபோவ் கிரவுண்ட் பயோமாஸ் அண்ட் பிலோ கிரவுண்ட் பயோமாஸ் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம நல்லா புரிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து மேங்க்ரூவ்ஸ்க்கும் டெரஸ்ட்ரியல் ஃபாரஸ்ட்டுக்கும் இருக்க லிங்க் பார்க்குறோம். டெரஸ்ட்ரியல் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வென் கம்பேர்ட் டு மேங்க்ரூவ்ஸ் என்ன பண்ணுது? கார்பன் டை ஆக்சைடை ஸ்டோர் பண்ணி வைக்குது. புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு மேங்க்ரூவ் ட்ரீனால் கிட்டத்தட்ட 10 டெரஸ்ட்ரியல் ட்ரீ அளவுக்கு என்ன பண்ண முடியும்? கார்பனை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். புரியுதுங்களா? 10 டைம் இட் இஸ் கார்பன் டென்சர் அப்படின்னு சொல்லுவோம் மேங்க்ரூவ் ட்ரீஸை. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு climate change. ஓகே, ஸோ கம்மிங் டு தி 4th சாப்டர், இந்தியன் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட்டில் மேங்க்ரூவ் கவர் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப மினிமலான ஏரியா தான், ரொம்ப மினிமலான டேட்டா தான். இந்தியாவில் மேங்க்ரூவ் கவர் ஓவராலாக டிக்ரீஸை சந்திச்சிருக்கு 7 கிலோமீட்டர் ஸ்கொயர். ஓகே, கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் ரிப்போர்ட் 2021 ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4999 கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் இருந்திருக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? ஒரு 7 கிலோமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. பட் ஸ்டில் டோட்டல் மேங்க்ரூவ் கவர் இந்தியாவில் எவ்வளோ உங்களுக்கு? 0.15%. ஓகே, 1% கூட இல்லை. அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா சில நேரங்களில் வந்துட்டு இந்தியாவோட மேங்க்ரூவ் கவர் 1% அப்படின்னு கொடுப்பாங்க டோட்டல் ஜாகிரபிக்கல் ஏரியாவில். ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தானே, நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணிவிடுவோம்? அதை வந்து சரின்னு போட்டுருவோம். கிடையாது, வெறும் 0.15% தான் இந்தியாவோட ஜாகிரபிக்கல் ஏரியாவில் மேங்க்ரூவ்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேங்க்ரூவ்ஸ் எல்லா இடங்களில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எங்கன்னா ஆந்திர பிரதேஷ், அதுக்கடுத்து மகாராஷ்டிரா. ஓகே, பட் சைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் மேங்க்ரூவ் கவர் எங்கே இருக்குது? வெஸ்ட் பெங்கால், அதுக்கடுத்து குஜராத், அதுக்கடுத்து அந்தமான், அதுக்கப்புறம் ஆந்திரா. புரியுதுங்களா? இந்த 4 ஸ்டேட்ஸாவது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும் டிசெண்டிங் ஆர்டரில். புரியுதுங்களா? இவ்வளோ தான் வந்துட்டு இந்தியன் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் வந்து மேங்க்ரூவ் பற்றியே பேசுது. இவ்வளோ தான் நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு ஃபோட்டோவை வந்து பற்றி பேசுகிறாங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுன்னா, நிறைய மேங்க்ரூவ்ஸ்க்கு வந்து இந்த தண்ணி சரியாக பற்ற மாட்டேங்குது. சலைன் என்வாயன்மெண்ட், அதை தண்ணி டைடல் இனண்டேஷன் இருக்க மாட்டேங்குது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது மேங்க்ரூவ் அஃபாரஸ்டேஷனில் இந்த ஃபிஷ் போன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மீன் முள்ளு மாதிரி இருக்குது பாருங்க, கரெக்டாக சென்டரில் ஒரு முள் மெயின் சேனல், அதுக்கடுத்து சப்சிடரி சேனல் சைடு அப்படியே பிரான்ச் அவுட் ஆகிட்டே போகுது. இது மூலிமா என்ன பண்ணுறோன்னா, அந்த சப்சிடரி சேனல் பக்கத்தில் மேங்க்ரூவ் அஃபாரஸ்டேஷன் கேரி அவுட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஈக்குவலாக உங்களுக்கு என்ன ஆகுது? இந்த இடத்துல தண்ணி போய் சேருது. அதனால் இந்த ஃபிஷ் போன் டெக்னிக் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மேங்க்ரூவ் அஃபாரஸ்டேஷன். இது கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இட் வெரி ஹை ப்ராபபிலிட்டி கொஸ்டின், ஃபிஷ் போன் டெக்னிக் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? ரொம்ப ப்ரீவியஸாகவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போவுமே இந்தியன் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட்டில் இதை பற்றி பேசியிருக்காங்க. கிளியரா? ஓகே, அண்ட் கம்மிங் டு தி லாஸ்ட் பார்ட் ஆஃப் அவர் வீடியோ, மேங்க்ரூவ் கன்சர்வேஷன். இதை நான் ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இது எல்லாமே என்னது, யார் யார் இருக்கான்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு மேங்க்ரூவ்ஸ் ஃபார் ஃபியூச்சர், இதை யார் லான்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரான்னு பார்த்தீங்கன்னா IUCN அண்ட் UNDP.
ஓகே, இவங்க 2006 இதை எடுத்துகிட்டு வராங்க. மேங்க்ரூவ்ஸோட கன்சர்வேஷனுக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்குறது, என்ஜிஓஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது, கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறது, இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க, இவங்க எடுத்துகிட்டு வராங்க. இவங்களோட மோட்டோவே என்னென்னா மேங்க்ரூவ்ஸ் ஹெல்த்தியாக இருந்தால் கோஸ்டல் எக்கோசிஸ்டமும் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஓகே, இதுதான் வந்து ரொம்ப ஏர்லியஸ்டான இனிஷியேட்டிவ். அதுக்கடுத்து வரது தான் பார்த்தீங்கன்னா குளோபல் மேங்க்ரூவ் அலையன்ஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக மெயின்ஸ் ஆன்சர் ரேட்டிங்லையுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இது கண்டிப்பாக நீங்கள் எழுதலாம். ஓகே, ஏன்னா இவங்க சொல்கிறதே என்னென்னா, அதாவது மேங்க்ரூவ் ஈகோசிஸ்டம் ஒரு பக்கம், கோஸ்டல் கம்யூனிட்டிஸ் ஒரு பக்கம். இவங்க 2 பேத்துக்கும் என்னது, ஒரு கைண்ட் ஆஃப் இன்டர் டிபெண்டன்ஸ் இருக்குது. அவங்களையுமே நீங்கள் காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காப்பாற்றணும். ஏன்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் நல்லா இருந்தால் தான் அங்கே வந்து ஃபிஷரிஸ் நல்லா த்ரைவ் ஆகும். ஃபிஷரிஸ் நல்லா த்ரைவ் ஆனால் தான் கோஸ்டல் கம்யூனிட்டிஸும் பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ 2 பேரோட இதையுமே நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே எடுத்துக்கிறோம். ஸோ என்ஜிஓ, கவர்மெண்ட், சயின்டிஸ்ட், இண்டஸ்ட்ரி இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, 2030க்குள்ளே ஹாஃப் ஆஃப் த மேங்க்ரூவ் ஏரியாவை நம்ம ரீஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற கோலோட என்ன பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஸ்டேட் ஆஃப் த மேங்க்ரூவ்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் கூட ரிலீஸ் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? ஸோ நம்ம IUCN, வெட்லேண்ட் இன்டர்நேஷனல், இது எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த குளோபல் மேங்க்ரூவ் அலையன்ஸை இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இட் இஸ் கன்சிடர்ட் டு பி தி வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் மேங்க்ரூவ் கன்சர்வேஷனில். புரியுதுங்களா? அண்ட் இந்த குளோபல் மேங்க்ரூவ் அலையன்ஸ்க்குள்ளே இந்த மேப் மேக்கிங் இருக்குது இல்லைங்களா, சேட்டலைட் வச்சு எங்கெல்லாம் மேங்க்ரூவ் கவர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எங்கெல்லாம் மேங்க்ரூவ் கவர் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குறத யார் பார்க்குறான்னா குளோபல் மேங்க்ரூவ் வாட்ச். இது குளோபல் மேங்க்ரூவ் அலையன்ஸ் கீழே இருக்கிறது. ஸோ நான் சொன்ன இந்த குளோபல் மேங்க்ரூவ் அலையன்ஸும் குளோபல் மேங்க்ரூவ் வாட்ச் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் த ஸ்டேட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் மேங்க்ரூவ்ஸ் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. புரியுதா? இந்த 2024 ரிப்போர்ட்டும் இம்பார்ட்டன்ட். இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாதிக்கு பாதி மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் என்ன ஆயிருக்கு, த்ரெட்டன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெர்ஸ்பெக்டிவில் இது போதும். ஆக்சுவலாக ப்ரிலிம்ஸ் இதில் அவங்க வந்து என்ன ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க, ஹாஃப் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் மேங்க்ரூவ்ஸ் த்ரெட்டன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இது வந்து கேட்பாங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கான்ட்ராஸ்டிங்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்கலாம். பட் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் என்ன ஆகிறது கிடையாது, இன்க்ரீஸ்லாம் ஆகிறது கிடையாது. இட் இஸ் பீங் த்ரெட்டன். புரியுதுங்களா? அண்ட் மேங்க்ரூவ் அலையன்ஸ் ஃபார் கிளைமேட் இது இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது ரீசெண்டாக லான்ச் பண்ணனால COP27 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. UAEயும் இந்தோனேஷியாவும் சேர்ந்து. இட் இஸ் அன் இன்டர் கவர்மெண்டல் அலையன்ஸ். மற்றதுக்கும் இந்த இனிஷியேட்டிவ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், மற்றதுலலாம் NGO இருந்தாங்க, சயின்டிஸ்ட் இருந்தாங்க, இண்டஸ்ட்ரி, இவங்க எல்லாருமே இருந்தாங்க. இன்டர் கவர்மெண்டல் அலையன்ஸ் அப்படிங்கும்போது இங்கே வெறும் கவர்மெண்ட்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. புரியுதுங்களா? இதில் இந்தியாவும் ஒரு மெம்பர் அப்படிங்கிறனால இந்த இனிஷியேட்டிவ் நம்ம ரொம்ப முக்கியமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? ஸோ இதில் எந்த கட்டாயமும் கிடையாது, இவ்வளோ மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக 10 வருஷத்தில் ரீஸ்டோர் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இட் இஸ் ஜஸ்ட் எ வாலண்டரி இனிஷியேட்டிவ். புரியுதுங்களா? அண்ட் நெக்ஸ்ட், திஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வை? பிகாஸ் இந்தியன் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட்டில் தே ஹவ் அப்ரிஷியேட்டட் தி ஸ்கீம். என்னதான் யூனியன் பட்ஜெட் 2023 அதை லான்ச் பண்ணியிருந்தாலும் இந்தியன் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட்டில் மிஸ்டி ஸ்கீம் மூலியமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதிகப்படியான மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை வந்துட்டு அஃபாரஸ்டேஷன் கேரி அவுட் பண்ணியிருக்கோம். இட் இஸ் எ கமெண்டபிள் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி பாராட்டியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ கீழே இதில் என்னென்னா, ஒரு பக்கம் மிஸ்டி ஸ்கீம் கீழே ஃபண்டு கொடுத்துருவாங்க. மன்ரேகா கீழே ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து இந்த மேங்க்ரூவ் அஃபாரஸ்டேஷனை கேரி அவுட் பண்ணுறது கோஸ்டல் ரீஜன்ஸில். புரியுதுங்களா? ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவில் மிஸ்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் இட் ஹாஸ் ஆல்சோ ரிசீவ் தி அப்ரிசியேஷன் ஆஃப் இந்தியன் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட். புரியுதுங்களா? அண்ட் டு கன்க்ளூட் வித் திஸ் இஸ் தி லாஸ்ட் இனிஷியேட்டிவ், சைமி. சைமியும் இந்தியாவில் நடக்கிற ஒரு இனிஷியேட்டிவ் தான். இந்த ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற இந்த கோஸ்டல் கம்யூனிட்டிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு வந்து மேங்க்ரூவ் அஃபாரஸ்டேஷன் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. பட் இன்னொரு அவேர்னஸ் என்ன கிரியேட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் மேங்க்ரூவ் அஃபாரஸ்டேஷனும் கேரி அவுட் பண்ணுங்கள், அந்த பாண்ட் இருக்குது பாருங்கள் பின்னாடி, அந்த பாண்டில் ஷ்ரிம்பையும் கல்டிவேட் பண்ணுங்கள். ஸோ இட் இஸ் அ பெனிஃபிஷியல் அரேஞ்ச்மெண்ட் இல்லையா? ஏன்னா மேங்க்ரூவோட இலையெல்லாம் கீழே விழுகும், அது ஷ்ரிம்ப் சாப்பிடும், ஷ்ரிம்பும் நல்லா வளரும் உங்களுக்கு. இதை அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஷ்ரிம்பை. இன்னொரு பக்கம் மேங்க்ரூவும் கன்சர்வ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ NGO சேர்ந்து இந்த சைமி இனிஷியேட்டிவை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வெஸ்ட் பெங்காலில் லான்ச் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி. இன்னுமே இது நியூஸில் வந்துட்டு தான் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ ஹோலிஸ்டிக்காக மேங்க்ரூவ் கன்சர்வேஷன் எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லேருந்தும் இன்டர்நேஷ்னல் லெவலில், NGO லெவலில், இந்தியன் லெவலில் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ ஹோலிஸ்டிக்காக மேங்க்ரூவ் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு டைம் கூட உங்களுக்கு ரிவிஷன் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோ 2xல வச்சு பாருங்கள். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ வித் ரெஸ்பெக்ட் டு மேங்க்ரூவ்ஸ். இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மேங்க்ரூவ்ஸ் ப்ரிலிம்ஸ்க்கு வந்துட்டு போதும், தாராளமாக மெயின்ஸுக்குமே போதும். புரியுதுங்களா? நான் மெயின்ஸுக்கான கண்டென்ட்டை ஏன் ஆட் பண்ணலைன்னா உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுன்னு தான். பட் யூ வில் நோ மேங்க்ரூவ்ஸ்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ மெயின்ஸுக்கான ஒரு பாயிண்ட்டை ஜாட் டவுன் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இக்கோசிஸ்டம் சர்வீசஸ் நிறைய ப்ரொவைட் பண்ணுது. நம்மளோட கோஸ்டல் எரோஷன், கோஸ்டல் ஸ்டார்ம்ஸ், ஓகே, டைடல் சர்ஜஸ் இதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? மூணாவது கோஸ்டல் லைவ்லிஹுட்டை என்ஹான்ஸ் பண்ணுது ஃபிஷரிஸ் மூலியமாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரெகுலேஷன், கார்பன் டை ஆக்சைடை பயங்கரமாக ஸ்டோர் பண்ணி வைக்குது. இதெல்லாம் நீங்கள் பாசிட்டிவாக எழுதலாம்.
த்ரெட்டுன்னு பார்க்கும்போது த்ரெட்டில் ரொம்ப முக்கியமான த்ரெட்டே அக்வாகல்ச்சர் தான். இந்த ஷ்ரிம்ப் பாண்டெல்லாம் கல்டிவேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா மேங்க்ரோவ் பயங்கரமாக அழிச்சிடுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வுட்டுக்காக மேங்க்ரோவ் அழிக்கிறாங்க, அக்ரிகல்ச்சருக்காக மேங்க்ரோவ் அழிக்கிறாங்க, ஓகே, பிளாட் போடுறதுக்காக மேங்க்ரோவ் அழிக்கிறாங்க. இதெல்லாம் தான் நம்ம த்ரெட்ஸாக பார்க்குறோம், புரியுதுங்களா? ஸோ ஒரு பக்கம் இதுவும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம், இன்னொரு பக்கம் த்ரெட்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம், கன்சர்வேஷனும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு பெட்டரான மெயின்ஸ் ஆன்சர் ரேட்டிங் உங்களுக்கு இருக்கும், புரியுதுங்களா? ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு மேங்க்ரோவ் எக்கோசிஸ்டமில் இருந்த டவுட்ஸ் ஹோலிஸ்டிக்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங், ஸோ தட் இது கண்டிப்பாக நிறைய பேர் கொண்டு போய் சேரும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு ஃபாரஸ்ட் ஃபயர்னால் இந்தியாவில் வந்துட்டு என்னது, ஃபாரஸ்ட் ஃபயரை பற்றி நம்ம இந்தியன் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுப்போம். இட் இஸ் கோயிங் டு பி வெரி ஷார்ட் வீடியோ, அவ்வளோதான். மேங்க்ரோவ் அளவுக்கு ரொம்ப பெரிய வீடியோ கிடையாது, ரொம்ப ரொம்ப சின்ன வீடியோ தான். பட் ஐ ரிக்வெஸ்ட் யூ டு கம்ப்ளீட் திஸ் என்டையர் எக்ஸ்பிளைனர் சீரீஸ் டு கெட் அன் in-depth knowledge regarding environment. Okay, so thank you for your support. Keep following UPSC Fight Club and Environment 360 Telegram channel. கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். So keep supporting. Thank you. See you in the next video.